ஹர நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. இன்னைக்கு ஸ்ரீ சிவானந்த லஹரியில 27வது ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரு வந்தனம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பாருங்க, கரஸ்தே ஹேமாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ. கரஸ்தே ஹேமாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ கிருஹஸ்தே ஸ்வர்பூஜாம் அமர சுரபி சிந்தாமணிகணே. கிருஹஸ்தே ஸ்வர்பூஜாம் அமர சுரபி சிந்தாமணிகணே சிரஸ்தே சீதாம்சௌ சரணயுகளஸ்தே அகில சுபே. சிரஸ்தே சீதாம்சௌ சரணயுகளஸ்தே அகில சுபே கமர்த்தம் தாஸ்யேஹம் பவது பவதர்த்தம் மம மனஹ. கமர்த்தம் தாஸ்யேஹம் பவது பவதர்த்தம் மம மனஹ. அதானது இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, கைலயங்கிரி வாசா ஈஸ்வரா, ஈஸ்வரா நீ கைலாசமலையே தாங்கி கொண்டிருக்கிறாய். ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதியான குபேரன், அப்புறம் சங்கவை அங்கவை, இவங்க 2 பேரும் கூடவே இருந்து ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குபேரன் உன்னுடைய தாசன், காமதேனு ஒப்புயர்விட்டவள், அவள் கேட்டதெல்லாம் கொடுப்பவள். அப்படி இருக்கும் பொழுது சிந்தாமணி ரத்னம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எல்லாம் பொழியும் திங்களை சூடியுள்ள சர்வமங்கள மூர்த்தியே, தங்களுக்கு அர்ப்பணிக்க என்னிடத்துல ஒன்றும் இல்லை. பக்தி ஒன்று தான் எங்கிட்ட அர்ப்பணிக்க இருக்குது. அந்த பக்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு இந்த 27வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. கரஸ்தே ஹேமாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ. கரஸ்தே ஹேமாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ கிருஹஸ்தே ஸ்வர்பூஜாம் அமர சுரபி சிந்தாமணிகணே. கிருஹஸ்தே ஸ்வர்பூஜாம் அமர சுரபி சிந்தாமணிகணே சிரஸ்தே சீதாம்சௌ சரணயுகளஸ்தே அகில சுபே. சிரஸ்தே சீதாம்சௌ சரணயுகளஸ்தே அகில சுபே கமர்த்தம் தாஸ்யேஹம் பவது பவதர்த்தம் மம மனஹ. கமர்த்தம் தாஸ்யேஹம் பவது பவதர்த்தம் மம மனஹ. சேர்த்து சொல்லலாம் நாளைனும். கரஸ்தே ஹேமாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ கிருஹஸ்தே ஸ்வர்பூஜாம் அமர சுரபி சிந்தாமணிகணே சிரஸ்தே சீதாம்சௌ சரணயுகளஸ்தே அகில சுபே கமர்த்தம் தாஸ்யேஹம் பவது பவதர்த்தம் மம மனஹ. ஹர நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக. ஓகே, பாய். ராம் ராம்.